ஓம் குருவே துணை. ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிக்கு சரணம். நம சிவாய நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கிரியா யோகத்தினால் ஜாதகம் பேசுமா பேசாதா? ஜாதகங்கிறது என்ன? ஜாதகத்துடைய அடிப்படை என்ன? ஜாதகங்கள் எதுக்காக நம்ம பார்க்குறோம்? ஜாதகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஜாதகம் என்பது ஒருவருடைய பிறப்பு எந்த டைமில் நம்ம பிறந்தோமோ அந்த இடத்துக்கு லக்கணம்னு பேர். அப்போ ஜாதகத்தில் என்ன இருக்குதுன்னா 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் அதில் இருக்குது. அப்போ ஆகாயத்துடைய 9 நவகோள்களை வச்சு 27 நட்சத்திரங்களை வச்சு தான் நமக்கு ஜாதகம் எழுதுனாங்க. சித்தர்கள் மகான்கள் இது வடிவமைச்சு பண்ணாங்க. இந்த ஜாதகம் உண்மையா அப்படின்னா, இந்த ஜாதகம் என்பது உண்மை, 100% 100% உண்மை. இதனுடைய பலன் நமக்கு நடக்குதா அப்படின்னா உண்மையாலுமே நடக்குது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஜாதகம் பார்த்து சொல்கிற எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ஜாதகத்தை முறைப்படி பார்த்தால் ஜாதக பலன் நிச்சயமாக பேசும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இப்போது ஜாதகத்தில் ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி வருதுன்னு பாருங்கள். இந்த 7.5 சனி வரும்போது அவனுக்கு எல்லாமே எதிர்மறையான விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்கும். அவன் வேண்டான்னா கூட வரும், தடுத்தா கூட நிற்காது. ஏன் வருது, எதுக்கு வருது, என்ன வருது ஒன்றும் புரியாது. அவனுக்கு ஏகப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கும். தொழிலை நஷ்டீடு பண்ணும், பெரிய பாதிப்புக்கு ஆளாகுவான். அப்போ தான் குடி போதைக்கு அடிமையாகிடுறது. இந்த 7.5 சனியில் நம்மளை மூளையை அறிவை திருவும். நம்ம இந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடிய ஆளா, நம்ம இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு உணர்த்தும். கிரகங்களே சனி கிரகம் ரொம்ப ரொம்ப அறிவு நிறைய கொடுக்கக்கூடியவர், சொல்லி கொடுக்கக்கூடியவர், பெரிய பாடத்தை கொடுக்குறவர். வாழ்க்கை என்ற பாடத்தையும் தத்துவத்தையும் மிக விளக்கமாக சொல்கிறவர் சனி தான். அப்படிப்பட்ட இந்த சனி பகவானுடைய பலனை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி நம்ம இதை கையாளுறது, ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை எடுப்போம், பார்ப்போம், கொண்டு போய் ஜோசிகிட்ட கொடுப்போம். அவர் என்ன பண்ணுவார், ஆஞ்சநேயர் கரிசனை பண்ணு, திருநள்ளாறு போயிட்டு வா, சனீஸ்வர பகவானை கரிசனை பண்ணு, சனிக்கிழமை விரதம் போடி, காகத்துக்கு சாப்பாடு வை, இதெல்லாம் சொல்லுவார். நம்ம அதெல்லாம் செஞ்சால் நம்முடைய மனசார்ந்த பிரகாரம் ஒரு அளவுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி தெரியும். அப்போ ஏன்னா அந்த நவகோளுடைய சக்தியில் நம்ம செயல்படுறதுனால அந்த பலன் ஏன்னா சனி எப்பயுமே நெகட்டிவான தாட் அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அப்போ சனி அதிகமான தாட்ஸ் நமக்கு வழங்குறதுனால நமக்கு அந்த பெரிய பாதிப்பு வருது. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம மேல்றது அப்படின்னா, அதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சி வச்சாங்க சித்தர்கள். என்ன சொன்னாங்க, யோகத்தை எடுக்க சொன்னாங்க. அப்போ யோகம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், யோகத்தில் இந்த நவகிரகங்களை எல்லாமே பாசிட்டிவாக மாற்ற முடியும். நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து வரக்கூடிய எண்ண அலைகள் அனைத்துமே நல்லது கெட்டது ரெண்டுமே தோணி எண்ணங்கள் உற்பத்தி ஆகுது. இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, ஜென்மாந்தரமாக இருந்து உற்பத்தியாகி வந்துட்டு இருக்குது. நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அந்த எண்ண அலைகள் வர்றது ஜென்மமாக இருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க, உண்மையிலுமே குருஜி இந்த ஜென்மாந்திரங்கிறது நான் போன பிறவியில் எங்கே இருந்தேன், அடுத்த பிறவி எங்கே இருந்தேன் அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி எனக்கு எல்லாமே தோணுது, அதுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அந்த கஷ்டம்லாம் என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் வருது, அதை பார்க்க எனக்கே புரியல, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துக்கிறோமான்னு தெரியும் தோணுது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜென்மாந்தத்துடைய தொடர்புடைய எண்ணங்கள் அலைகளை மாற்றி நம்ம பாசிட்டிவான நிலைவில் கொண்டு அந்த நவகிரகத்துடைய தன்மையோடு மாற்றி நவகிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக வர்ற மாதிரி மாற்றி அமைக்கிறது தான் இந்த கிரியா யோகம். அப்போ என்ன ஆகுது, இந்த கிரியா யோகத்தை எடுக்கும்போது நமக்குள்ள இந்த உடல் இருக்கிற 7 சக்கரங்களும் அதனுடைய எண்ண தாக்கங்களை மாற்றி நவகிரகங்களை அதனுடைய கோள் கதிர்வீச்சுகளினுடைய சக்திகளை குறைச்சி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் சக்தியை அதிகப்படுத்தி, அப்போ பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதிகமாகும்போது நவகிரகங்களுடைய தன்மை குறையும். ஏன்னா பிரபஞ்சத்தில் தான் இறைவனுடைய சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலாம் நீ கலக்கும்போது என்ன ஆகுது, இந்த நவகிரகங்களுடைய தன்மை குறையும் போது உனக்கு எந்த ஒரு பாதிப்பு வராத அளவுக்கு இருக்கும்.
இப்போ ஜாதகத்தில் வந்து எனக்கு நல்ல ராஜயோகம்னு சொல்லிட்டாங்க குருஜி, அப்போ என்ன பண்ணுறது, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீ ராஜயோகமாக நடக்கும் பொழுதும் நீ இந்த பயிற்சி நீ எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, உனக்கு அந்த நவகிரகங்களுடைய சப்போர்ட் அதிகமாகும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் வந்து நவகிரகங்கள் தான் மிகப்பெரிய உச்சக்கட்டத்தில் நம்மளை வந்து வாழ்க்கையை மாற்றுது. சும்மா சொல்லக்கூடாது. எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு கிரகங்கள் வந்து உட்காந்துருச்சுன்னா அதனுடைய தன்மை முழுசாக நம்ம உணர முடியும். இது வந்து தெள்ளத் தெளிவான விஷயம். இதில் எதுவுமே மாற்று கருத்தே கிடையாது. இப்போ கேது மகாதிசியில் கேது புத்தி அப்படின்னா கேது நாணகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கேது அப்படின்னு சொல்லும்போது, கேது பகவான் அப்படின்னு சொல்லும்போது பாம்புன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும், நாணத்துக்கு உண்டான அறிகுறி ஏற்படுத்தும், ஆன்மீக லைனில் கொண்டு போகும், பெரிய பெரிய சித்தர்களை பார்க்க வைக்கும், ஞானிகளை பார்க்க வைக்கும், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தும், இது எல்லாம் பண்ணும். இப்போ இந்த கிரியா பண்ணும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம உங்களுக்குள்ளே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த கிரியை எடுக்கும்பொழுது நவகிரகத்தினுடைய தன்மைகளிலிருந்து நம்ம எவ்வளவோ தூரம் வெளியே வந்துடலாம். பாதிப்புலாம் இருக்காது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பெரிய மகிழ்ச்சிக்கு போயிடும். பயிற்சி பண்ணி 21 நாள் ஆகும்போதே உங்களுக்குள்ளே நீங்கள் உங்களை அறியாத நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இயற்கை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்போ இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5 பஞ்சபூதங்களுடைய தத்துவங்கள். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தினுடைய தத்துவங்களும் ஒன்றா இணைஞ்சு இருக்கிறதோடு நீ கலக்க போகிற யோகத்தில். அப்போ கலக்கும்போது அந்த பஞ்சபூதம் என்ன செய்யுதுங்கிறது உனக்கு தெரியும். அப்போ பஞ்சபூதத்தோடு நீ கலந்து அந்த 48 நாள் முடித்து நீ அந்த இறைவா எனக்கு மழையை கொடு அப்படின்னு கேட்டால் 48 நாள் முடித்து கூப்பிடும்போது அந்த மழை வந்தே தீரும். இதுதாங்க கிரியா யோகம். இயற்கையோட இயற்கையை இணைய வைக்கிறது தான் கிரியா யோகம். அப்போ இறைவனே இயற்கைக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அதுக்குள்ளே நான் இணையும் போது 48 நாளில் கூப்பிடும்போது மழை வருது அப்படின்னா இந்த 5 பஞ்சபூதம் நமக்குள்ளே மிகப்பெரிய சக்தி இணைஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பஞ்சபூதமே இணைஞ்சிருக்கும் போது நவகிரகங்கள் இணையாதா, நட்சத்திரங்கள் இணையாதா, அப்போ ராசி மண்டலம் நம்மளோட இணையாதா அப்படின்னு நீ நினச்சி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே புரியுங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? இதெல்லாம் ஒரு சயின்ஸு, மிகப்பெரிய சயின்ஸு. எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாலும் தெரியல. சித்தர்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மிக பிரம்மாண்டமாகவும் இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை இவ்வளோ நுணுக்கமாக இப்படி செயல்படுத்தணும், இது இந்த மாதிரி போனால் இந்த மாதிரி செயல்படுத்த முடியுங்கிறத கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்தாங்க பற்றி அவங்க மகான்கள். அவங்க கோடான கோடி நன்றிகளை சொல்லுவோம். ஒரு இறையர்கள் வந்து எப்படி உள்ளே போய் இணைய முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை கொடுத்துருக்குறாங்க கிரியா யோகத்தில். மகாதர் பாபாஜி சொன்னார்னா சும்மா சொல்லவர். நம்ம ஆன்மாவை நம்ம பிரிச்சுட்டு போக முடியும். ஆன்மாங்கிறது நவகிரகத்திலிருந்து வந்தது தான். சூரியனுடைய ஒரு ஒளியிலிருந்து வந்தது தான் எல்லா ஆன்மாவும். அந்த ஆன்மா தான் இன்று வந்து 9 நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்கி இந்த ஞான யோகத்தை பெற்று மீண்டும் இறைவனோட போய் சேருது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் ஜாதகமும் பலனை பாதிக்காமல் செய்யும். எந்த ஒரு தொந்தரவில் வராமல் துன்பத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக மலரவும் பேரானந்தமாக வளரவும் நம்முடைய இயற்கை நமக்கு இயற்கையை நிறைய கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழ சிறப்பான வாழ்க்கையை அமையறதுக்கு இந்த கிரியா யோகம் மிக மிக ஒரு முக்கியத்துவம். அப்போ ஜாதகனுடைய பலனும் நமக்கு குறையும், நட்சத்திர பலனும் குறையும், ராசி பலனும் குறையும். அப்போ எந்த கிரகங்கள் நடந்தாலும், எந்த புத்திநாதம் நடந்தாலும், எந்த திசைநாதம் நடந்தாலும் அதனுடைய பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும். நம்முடைய வண்டி வாகனத்தில் போனாலும் நமக்கு ஒரு விபத்துக்குண்டான பிரச்சனைகள் வராமல் சந்திக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும். நம்மளை போக வேண்டாங்க, இன்றைக்கி ஒரு பிரச்சனை வருது, அப்போ தயவுசெய்து நீ போகாத அப்படின்னு சொல்லும். அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்தெந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத இந்த கிரியா சொல்லிக் கொடுக்கும். கிரியா நம்ம கூட பேசும், இதை பார்க்க முடியும். கிரியாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆன்மாவை பேச வைக்கிற ஒரு சக்தி. அதை முறைப்படி பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம். நன்றி, வணக்கம்.